எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு குட்டீஸ் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா உருளைக்கிழங்க டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். எப்படின்னா இந்த மசாலா வச்சு என்னென்னா ஒரு அரை காஞ்ச மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் ஜீரகம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிக்கணும். கொரப்பாக அரைச்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி கிறிஸ்பியாக கிடைக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இது இவ்வளோதான் இதுக்கு மசாலா. என்ன எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதை போடுறேன் பாருங்கள். பெருங்காயத்தூள் எதுக்கு போடுறோன்னா, உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாயுவோட இது இருக்குங்க இல்லைங்களா, அதுக்கோசரம் பெருங்காயத்தூள் போடுறோம். அதுக்கடுத்து இந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வறுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சொல்ல நான் மறந்துட்டேன், உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி உடனே இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வைங்க. ஹை ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தான் அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். காமிக்கிறேன் உங்களுக்கு முடிச்சுட்டு. பாருங்கள், மசாலா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி கொடுக்கலாங்களா? சூப்பர் டேஸ்டியாக க்ரன்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.